உச்சிஷ்ட மகாகணபதிக்கு மிகவும் அதிவிசேஷமான இலைகள் முல்லை இலை. முல்லை இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் வீட்டில் அறம் வளரும். கரிசலாங்கண்ணி இலை. கரிசலாங்கண்ணி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் வாழ்க்கைக்கு தேவையான பொன்னும் பொருளும் செல்வமும் வந்து சேரும். வில்வ இலை. வில்வ இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் இன்பமும் நீங்கள் மனதில் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும். அருகம்புல். அருகம்புல்லை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இலந்த இலை. இலந்த இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் கல்வியில் பிள்ளைகளுக்கு மேன்மை உண்டாகும். படிக்காத குழந்தைகளும் நன்கு படிக்க ஆரம்பிக்கும். சிறுவர்கள், கல்லூரி செல்லும் மாணவர்கள், பெரியவர்கள் அனைவரும் இந்த இலையை கொண்டு வந்து அர்ச்சனை செய்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஊமத்தம் இலை. ஊமத்தம் இலையை கொண்டு வந்து அர்ச்சனை செய்தால் தாராள மனம் பெருகும். வன்னி இலை. வன்னி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் இந்த ஜென்மத்திலும் அடுத்த ஜென்மத்திலும் சொர்க்கத்திலும் கூட மகிழ்ச்சி உண்டாகும். நாயுருவி இலை. நாயுருவி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் உங்கள் முகத்தில் அழகும் பொலிவும் தேஜஸும் உண்டாகும். உங்களுடைய உடல் உள்ளழகும் அதிகரிக்கும். உங்களுடைய உடல் வாகு மிகவும் அழகாக இருக்கும். கண்டங்கத்திரி இலை. கண்டங்கத்திரி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் மன தைரியமும் வீரமும் அதிகரிக்கும். மனம் தூய்மையாக இருக்கும். அரளி இலை. அரளி இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்தால் நீங்கள் எடுக்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது வெற்றியில் முடியும். நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் கைகூடி வரும். எருக்கம் இலை. எருக்கம் இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் கருவில் உண்டாகும் குழந்தை பாதுகாப்பாக இருக்கும். கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கும் தாய்மார்களுக்கு கர்ப்பப்பை பலம் பெறும். சில தாய்மார்களுக்கு 3 மாதம் 6 மாதம் 8 மாதம் இது போன்ற மாதங்களில் குழந்தை கலைந்து போகும். இந்த மாதிரி கலையாமல் இருக்க, குழந்தை பலம் பெற, குழந்தை நன்றாக பிறக்க இந்த எருக்கம் இலை மிக அதிவிசேஷமானதாகும். இந்த எருக்கம் இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் உங்கள் குழந்தை மிகவும் பாதுகாப்புடனும் நல்ல குணத்துடனும் நன்றாக சுகப்பிரசவமாக பிறக்கும். மருத இலை. மருத இலையை கொண்டு வந்து உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் குழந்தை இல்லாதவர்